ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம பாரத் மிலாப்போட கொஷின் ஆன்சர் ஷார்ட் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 10 லெசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 படிச்சுக்கிட்டா போதும், மீதி இருக்கிறத நம்ம சாய்ஸில் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு லெசன் வந்து 87 இருக்குது. ஃபஸ்ட்டு பாரத் மிலாப். ஓகே, निम्नलिखित प्रश्नों का उत्तर लिखिए. आंसर द फॉलोइंग क्वेश्चन. दशरथन के कितने पुत्र थे, वे कौन कौन थे? தசரதனுக்கு கித்தனை புத்திர, எத்தனை வந்து மகன்கள், வே கோன் கோன் தே, அவங்க யாரு? தசரதன் கே 4 புத்திர தே, தசரதனுக்கு 4 மகன்கள். வே அவங்க ராம், லக்ஷ்மண், சத்ருகன் और பரத். அது யாருன்னா அவங்க ராம, லக்ஷ்மணன், சத்ருகன் அண்ட் பரத். ஓகேவா? நெக்ஸ்ட், தசரதன் கே கித்தனை ராணியோங் தீன், வே கோன் கோன் தீன். தசரதனுக்கு எத்தனை ராணிகள், அவங்க யாரு? தசரதன் கே 3 ராணியோன் தீன். தசரதனுக்கு 3 ராணிகள். வே கௌசல்யா, சுமித்ரா और கைகயி தீன். அது யாருன்னா சுமித்ரா, கைகயி அண்ட் கௌசல்யா. ஓகே, இப்போ லெசன் செகண்ட் பார்க்கலாம். பாரத் மிலாப் செகண்ட் லெசன் பேஜ் நம்பர் 89ல இருக்கு. सब लोग विश्वामित्रम से क्यों डरते थे? सब लोग எல்லா மக்களும் விஸ்வாமித்ரன் से விஸ்வாமித்ரனை பார்த்து क्यों ஏன் डरते थे பயந்தாங்க. விஸ்வாமித்ரன் படி தபஸ்வி और गरम स्वभाव की थे. அதாவது விஸ்வாமித்ரன் வந்து படி தபஸ்வி, பெரிய துறவி, और அண்ட் கரம் ஸ்வாபவ் கேத்தி. கரம் ஸ்வாபம்னா நல்லா சூடான ஒரு மனிதராக இருந்தார். கரம் ஸ்வாபம் சூடான ஒரு நேச்சர் அவர்கிட்ட இருந்தது. इसलिए இதனால सब लोग उनसे डरते थे. இதனால தான் அனைத்து மக்களும் அவருக்கு பயந்தாங்க. राम और लक्ष्मण ने वन में क्या किया? ராம் அண்ட் லக்ஷ்மண் वन में, அதாவது வந்து வனம் வந்துன்னா காட்டில், क्या किया என்ன செஞ்சாங்க? ராம் और லக்ஷ்மண், ராமன் லக்ஷ்மணனே वन में காட்டில் ராக்ஷனுக்கோ மா டாலா, ராக்ஷனனை கொலை செஞ்சாங்க, மா டாலா கொலை செஞ்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாரத் மிலா பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 92ல இருக்கு. महाराजा जनक सीता का विवाह किससे करना चाहते थे? மகாராஜா ஜனக் வந்து சீதாவுடைய கல்யாணத்தை கிஸ்ஸே யாரோட கர்ணா பண்ணுறதுக்கு விரும்பினார். சாகத்தே சீதாவுடைய விவாகத்தை கல்யாணத்தை யாரோட பண்ண விரும்பினார்? மகாராஜா ஜனக்கே பாஸ் ஏக் தனுஷ் தா. மகாராஜா ஜனக் கிட்ட ஒரு தனுஷ் இருந்தது. ஓகே, தனுஷ் இருந்தது. वे उस पर डोरी खींचने वाली वीर के साथ सीता का विवाह करना चाहते थे. வே யார் வந்து உஸ்பர் டோரி கீச்னே வாலி, அது மூலமா அந்த தனுஷ் மூலமா யார் வந்து இந்த டோரின்றது என்னத்தை சொல்லுவாங்கன்னா அந்த வில்லுன்னு சொல்லுவாங்கள்ல, வில்லு விடுறவங்கள, அந்த வில்லு அம்பு விடுறவங்கள வந்து டோரி கீச்ன வாரிசே வீர்சே அவங்களுடைய வீரத்தை பொறுத்து சீதாக்கு விவாகம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தாரு, விரும்பினாரு. ஓகே, அந்த தனுஷ்ல யார் கரெக்டாக அதை எடுத்து வில்ல விடுறாங்களோ அவங்களோட வீரத்தை பொறுத்து சீதாக்கு மனம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணார். और ओके, भरत लक्ष्मण और शत्रुघ्न के विवाह किन किन के साथ हुए? ஸோ பரத், லக்ஷ்மணன் அண்ட் சத்ருகன் அவங்களாம் விவாஹ் அவங்களுடைய கல்யாணம் கின் கின் கே சாத் யாருடைய நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரத் கா விவாஹ் மந்தவி சே, பரத் வந்து மந்தவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லக்ஷ்மணன் கா விவாஹ் ஊர்மிளா சே, லக்ஷ்மணனுடைய கல்யாணம் வந்து ஊர்மிளாவோட. और சத்ருகன் கா விவாஹ் ஸ்ருதி கீர்த்தி சே ஹுவா. ஸோ சத்ருகனோட விவாகம் வந்து ஸ்ருதி கீர்த்தியோட நடந்தது. ஓகே, இப்போ லெசன் 4 பார்க்கலாம். पेज नंबर 94. महाराजा दशरथ ने राज्यभार राम को क्यों सौंपना चाहा? மகாராஜா தஷ்ரத் வந்து ராஜ்யபார் அப்படின்னா ராஜ்யத்தை ராம்கோ கியூ, ராம்கோனா ராமுக்கு, கியூ கொடுக்கறதுக்கு, சௌப்பனா அப்படின்னா ஒப்படைக்கிறதுக்கு, சாஹா ஏன் விரும்பினாரு, கியூ சாஹானா ஏன் விரும்பினாரு. அதாவது வந்து மகாராஜா வந்து ராமன் கிட்ட வந்து ராஜ்யத்தை ஒப்படைக்கிறதுக்கு ஏன் விரும்பினார்னு கேட்டிருக்காங்க. மகாராஜா தஷ்ரத்னு படே ஹோ கயே தே. மகாராஜா தஷ்ரதனுக்கு படே ஹோ கயே அப்படின்னா வயசாகிட்டே வந்தது. பூதேனா என்ன அர்த்தம்னா வயசாகிட்டே வந்ததுன்னு அர்த்தம். இஸ்லியே இதனால உன்ஹோனே அவர் ராஜ்யபார் ராம்கோ சௌப்பனா சாஹா, ராஜ்யத்தை ராம் கையில் ஒப்படைக்கிறதுக்கு விரும்பினாரு. மகாராஜா தசரதனே புரோஹித் வசிஷ்த் சே கியா கஹா? மகாராஜா தசரத் வந்து புரோஹித் வசிஷ்தர் இருக்கார் இல்லையா, வசிஷ்த் மன்னன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கியா கஹா என்ன சொன்னார்? வசிஷ்து கிட்ட, குரு வசிஷ்து கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க. மகாராஜா தசரதனே
புரோஹித் வசிஷ்ட் சே கஹா, மகாராஜா வந்து இந்த வசிஷ்டு கிட்ட என்ன சொன்னார்னா, கல் கல் ஷாம் முகூர்த்தகே, நாளைக்கு வந்து நல்ல நேரம் இருக்குது, நாளைக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல் ஹி ராஜ் திலக்கி தயாரி கீஜியே, நாளைக்கு வந்து ராஜ் திலக் அப்படின்னா நடந்து முடிசூட்டுறதுக்கான தயாரி அப்படின்னா நடத்தோம்னா ஏற்பாடுகள், கீஜியனா செய்யுங்க. கல்ஹி நாளைக்கே, ராஜ் திலக்கி தயாரி கீஜியே, நாளைக்கே சூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ லெசன் 5 பேஜ் நம்பர் 97 இருக்குது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி பாரத் மிலாப். ஓகே, மந்த்ரா கோன் தி வஹ் கைசே தி, மந்த்ரா யாரு, அவ எப்படிப்பட்டவ. மந்த்ரா கைகேயிக்கு பியாரி தாஷி தி, வஹ் வஹ் वह கூபத் और குட்டில் ஸ்வாபவ் கீதி, கூபட் और குட்டில் ஸ்வாபவ் கீதி. மந்த்ரா வந்து கைகையுடைய ரொம்ப பிரியமான பணிப்பெண், தாசினா பணிப்பெண், பியாரினா அன்பான பணிப்பெண். ஓகே, நெக்ஸ்ட் கூபவ் அவர் குட்டில் அப்படின்னா நடத்தோம்னா, கூபவ் அப்படின்னா நடத்தணும் கூன் முதுகு விழுந்தவள், மற்றும் குட்டில் அப்படின்னா வளைந்து கொடுப்பவள். ஓகே, எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு பொண்ணு. ஓகே, ஸ்வாபவ் கீதி. ஓகே, ஸோ ஒரு கூன் முதுகு விழுந்து ஒரு வளைந்து போகக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த்ரா நே கைகேயி சே கியாவர் மாங்கனே கேலியே கஹா, மந்த்ரா கைகை கிட்ட கியாவர் என்ன வரும், மாங்கனே கேலியே கஹா என்ன வரும் கேட்பதற்காக சொன்னா. ஸோ மந்த்ரா நே கைகை சே கஹா, மந்த்ரா கைகை கிட்ட சொன்னா, ஏக் வர்ஷே राम के लिए 14 साल का वनवास और दूसरे वर्ष से भारत का राज तिलक मांगे. அதாவது ஏக் வருஷே ஒரு வரத்துக்கிட்டேருந்து ராம் கேலியே 14 சால்கா ராமுக்காக 14 வருஷம், 14 சால்னா 14 வருஷத்துக்காக வனவாசத்தை கேளுங்க. ஒரு வரன்கிட்டேருந்து ராமனுக்காக 14 வருஷம் வனவாசம் கேளுங்க. மற்றும் துஸ்ரே வருஷே இன்னொரு வரன்கிட்டேருந்து பாரத்கா ராஜ் திலக் மாங்கே, பாரத்துக்காக முடிசூட்டுதலை கேளுங்க அப்படின்னு சொன்னான்.